ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோ எதுக்காகனா, நான் ஒரு 3-4 டேஸ்க்கு முன்னாடி நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். ஒரு ஆஃப்டர்நூன் மேலே பார்த்திங்கன்னா அவங்க வந்தாங்க. அவங்கன்னா என்னோடய ஹஸ்பண்ட் வந்தாங்க. ஸ்டேஷனில் விசாரித்தாங்க. அதுவும் எப்படின்னா, எனக்கு தெரிஞ்ச போலீஸ்கிட்ட நான் சொன்னேன். அவங்க இவங்கக்கிட்ட பேசினாங்க உமன்ஸ் போலீஸ் ஸ்டேஷனில். அப்புறம் தான் பார்த்திங்கன்னா அவங்க கேட்டாங்க, ஏன்பா உனக்கு அசிங்கமாக இல்லையா, அந்த பொண்ணு தான் வேணான்னு சொல்லுதே, அப்புறம் ஏன் அந்த பொண்ணை தொங்கிட்டு போயிட்டுருக்க, லாஸ்ட் டைமே என்ன சொல்லி அனுப்பினேன் அப்படிலாம் சொல்லிட்டு சொன்னாங்க. நான் சொன்னேன், இல்லைங்க, எனக்கு அவங்க கூட வாழவே பிடிக்கல, அவங்க ஒரு சைக்கோவாக இருக்காங்க, எனக்கு டே நைட்டுன்னு ஃபுல்லாக எனக்கு டார்ச்சர் பண்ணுறாங்க, நான் வேலைக்குள்ளே போகலன்னா அப்புறம் என்னங்க அது, என் அம்மாவை நான் தான் பார்க்கணுங்க. ஸோ நான் வேலைக்கு போகாமல் இவங்கள வச்சு நான் பண்ண முடியாது. ஆனால் என்னோடய ஹஸ்பண்ட் பார்த்திங்கன்னா நான் வேலைக்கு போனேன் பார்த்தீங்களா, அந்த காசை வச்சு தான் அவங்க வேலைக்கு போகவே இல்லை. ஓகேங்களா. ஸோ அப்படி இருக்கும்போது எனக்கு ஒரு இதுவாக இருந்துச்சு. நான் அவங்கள பார்த்துக்கிறது பிரச்சனை இல்லைங்க, ஆனால் என்னோடய அம்மாவுக்கு நான் எதுவும் பண்ணக்கூடாது, என் ஃபேமிலிக்கு நான் எதுவும் பண்ணக்கூடாது, அப்படிலாம் ஒரு மைண்ட் செட்டில் எனக்கு ரொம்ப இதுவாகிடுச்சு. ஓகேங்களா. அது டார்ச்சர் தாங்க முடியாதனால தான் நான் கம்ப்ளைண்ட் வரைக்கும் போய்ட்டு எழுதி கொடுத்துட்டு அகெயின் இவங்க என்னென்னா டைவர்ஸ்க்கு மூவ் பண்ண சொல்லியாச்சு. ஓகேங்களா. அன்றைக்கி கூட பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டேஷனில் உனக்கு இதுக்கு மீறி எதுவும் இல்லையா, நீ அங்கே போயிட்டு மீஞ்சூரில் போயிட்டு டைவர்ஸ் முறைப்படியாக அப்ளை பண்ணிவிட்டு உன் வாழ்க்கை வேறு வாழ்க்கையில் பாரு அப்படின்னு அவங்க சொல்லிட்டாங்க. என்கிட்ட கேட்டாங்க, எனக்கு வாழ விருப்பமே இல்லை, இவர் இப்போ ஒரு மாதிரி இருப்பார், அப்படியே ஒரு மாதிரி ஆகிடுவார், சைக்கோ மாதிரி பண்ணுறாரு, எனக்கு பிடிக்கல, எனக்கு என்னோடய அம்மா தான் வேணும். அவங்க நல்ல மைண்டாக இருந்திருந்தாங்கன்னா ஓகே, நான் ஃபைன், எங்கள் அம்மா அப்பா கூட இருக்காங்க, இல்லை அவங்க நல்லா கரெக்டான மைண்டில் இருக்காங்கன்னு நான் விட்டுருப்பேன். ஆனால் என்னோடய அம்மாவே பார்த்திங்கன்னா என்னோடய அக்கா டெத்துக்கு அப்புறம் அம்மா ரொம்ப சேஞ்ச் ஆகிட்டாங்க. அவங்க ஒரு ட்ரஸ்ட்டில் இருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அவங்கள நான் விட்டுட்டும் போக முடியாது. அதனால தான் பார்த்திங்கன்னா இவங்க வீட்டோட மாப்பிள்ளையாக வந்தாங்க. வீட்டோட மாப்பிள்ளையாக வந்தது பிரச்சனை இல்லைங்க, அவங்கள என்னோடய அம்மா அப்படி பார்த்துக்கின்னு இருந்தாங்க. சீரியஸ்லி என் வீட்டில் 3மே பொண்ணு. பையன் இவங்க எங்கள் அக்கா பெரிய அக்காவோட ஹஸ்பண்டை பார்த்திங்கன்னா என் அம்மா ரொம்ப பார்த்துக்கினாங்க. ஆனால் அதை விட பார்த்திங்கன்னா இவரை ரொம்ப பார்த்தாங்க. நான் வீட்டுக்கு லாஸ்ட்டு பொண்ணு நான். ஸோ எனக்கு கொடுக்குற எல்லா சப்போர்ட்டிங் அண்டு எனக்கு செல்லம் கொடுப்பாங்க பார்த்திங்க, அது அப்படியே அவங்களுக்கு கொடுத்துறாங்க. ஏன்னா அவங்க வந்த டைமில் என்னை கண்டுக்கிறத விட்டுட்டாங்க. அவங்களுக்கு என்னென்ன வேணுமோ அது எல்லாமே பார்த்து வாங்கி எனக்கு கொடுப்பாங்க. என் ஹஸ்பண்ட் பார்த்திங்கன்னா வெஜிடபிள்ஸ் நல்லா சாப்பிடுவாங்க. நெக்ஸ்ட்டு இந்த வெள்ளரிக்காய்